யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சின்ன கத்திரிக்காய் வச்சு பொரிச்ச குழம்பு செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் இருந்தால் கூட எல்லாம் எல்லாம் ஒரே அளவு எங்களுக்கு அம்படி இல்லை, கொஞ்சம் பெருசெல்லாம் வந்துட்டுது. இந்த கத்திரிக்காய்ல கூட எல்லாம் கத்திரிக்காய், வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், புளி, 2ஆம் 3ஆம் பால், 1ஆம் பால், உப்பு, வெந்தயம், எண்ணெய், யாழ் சமையல் தூள். வாங்கோ எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். எப்படி வெட்டுங்கோ, 4ஆக வெட்டுங்கோ. எண்ணெயை விடுவோம். இதில் டீப் ஃப்ரை அண்டி இருக்குது, அதில் விடுவோம் நாங்கள். இந்த பெரிய கொஞ்சம் மொத்த கத்திரிக்காய் இருந்தால் 8ஆக வெட்டி இருக்கிறோம், மற்றதுகள் 4ஆக வெட்டி இருக்கிறோம். இதுக்குள்ள போடுவோம். பொரிச்சு வச்சுற குழம்பு ருசி கூடத்தானே. அது வந்து சின்ன கத்திரிக்காய் ஆளுக்கு ஒவ்வொரு கத்திரிக்காயை போடுக்கலாம், நல்லா இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு கத்திரிக்காயை போட்டு குழம்பு வச்சு கொடுப்போம். இப்போ நல்லாச்சி வந்துட்டுது பாருங்க, கத்திரிக்காய் நல்லாச்சி வந்துட்டுது. நாங்கள் இனி இதை எடுப்போம். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சிவந்து போய் இருக்குது. நல்லா சிவக்கட்டும், சிவக்க விடுங்கோ. இது உண்டு பிஞ்சு சின்ன கத்திரிக்காய் உண்டு, கொஞ்சம் பழுதா போன மாதிரி இருந்தது. அப்போ அதை வெட்டி சின்னனா போட்டு விட்டோம் நாங்கள். இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெயை குறைக்க போகிறோம். இவ்வளோ எண்ணெயும் நாங்கள் வச்சு காய்ச்ச வேணாம். அளவான இனி சமைக்கிறதுக்கு அளவான எண்ணெயை மட்டும் எடுக்க போகிறோம். இவ்வளோ காணும் எங்களுக்கு. உள்ளி போட போகிறேன். இந்த தாச்சி கொஞ்சம் சூடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்குது. இந்த சட்டியும் வெங்காயத்தை போடுவோம். பச்சை மிளகாய் போடும். இதுக்கெல்லாம் நாங்கள் கருவேப்பிலை இல்லாதபடியாக கருவேப்பிலை போட இல்லை. கருவேப்பிலை எடுக்கலாம் போயிடுச்சு. நீங்கள் கருவேப்பிலை போடுங்க. இது நல்லா சிவக்கட்டும். கொஞ்சம் இந்த உள்ளி எல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டுது. நாங்கள் இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் இடம் எடுத்து வெந்தயம் போட போகிறோம். இப்போ சுற்றி வர இறங்கும் பாருங்க எண்ணெய். அந்த எண்ணெய் காணுமங்களுக்கு இந்த வெந்தயம் பொறிக்க. நாங்கள் அப்போ தான் கணக்காப்பில் கத்திரிக்காய் பொறிச்ச எண்ணெய்க்குலாம் போட்டிருந்தோம்னா இந்த வாசம் எல்லாம் அந்த எண்ணெயோடு போயிருக்கும். இப்போ இதெல்லாம் இதுக்குள்ளேயே நிற்கும். இந்த கத்திரிக்காய்க்குள்ளேயே இந்த குழம்புக்குள்ளே இதுக்குள்ளேயே நாங்கள் குழம்பாக கூட்ட போகிறோம். இப்போ உங்களுக்கு விளத்துக்கும் தெரியும், வெந்தயத்தின் வாசம் விரத்துவாங்கும். இது நாங்கள் இதுக்குள்ள பாலை கூட்ட போகிறோம். இதுக்குள்ள புளியை அரைச்சி வச்சுட்டோம். புளியை வடித்து விடுவோம். இப்போ நாங்கள் புளியை விட போகிறோம். பாலை விட போகிறோம். 2ஆம் 3ஆம் பால். இது அளவாக விடுவோம், கிடக்க வேண்டாம். வழக்கமாக நாங்கள் போடுறோம் யாழ் சமையல் தூள் 3 கரண்டி தான் போடுறோம் நாங்கள் ஒரு குழம்புக்கு. எங்களுக்கு அது காணும். இதை நாங்கள் கிளை கேக்கில் சட்டியில் தேய்க்காமல் கரண்டியை மெல்லமாக கலந்து விடுவோம். இது காணும் கொதிச்சு வர நல்ல கணக்காக இருக்கும். இந்த குழம்பு கலவான உப்பை போடுவோம். இப்போ இதை மூடி விடுவோம். இப்போ இதற்கா நாங்கள் கிழங்கு அந்த பொரிச்ச கத்திரிக்காயை போட்டு விடுவோம். கொஞ்ச நேரம் கொதித்து அவியட்டும். இப்போ இதை 5 நிமிஷம் நாங்கள் வச்சா பிறகு 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு தூள் வைக்க அடங்கிட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கத்திரிக்காயை போடுறோம். மிஞ்சதில் இதில் ஒன்று தான் மிஞ்சிச்சு. இதை இப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த கத்திரிக்காய்க்குள்ள இந்த கூட்டெல்லாம் பிடிக்கட்டும். அதுக்கு பிறகு முதல் பாலை விட்டுட்டு இறக்குவோம். இதை இப்படியே மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் வச்சா இந்த கத்திரிக்காய்க்குள்ள குழம்பு கூட்டெல்லாம் பிடிச்சிடும். சிவானியும் பிரயோஜனம். நாங்கள் சின்ன விளையாடி கொண்டிருந்த பிள்ளையன் கோடு இப்படி விளையாடுறதுண்டு கீறி தாங்களும் விளையாட போனோமாம்.
அப்போ இதை இந்த மாதிரியாண்டா வெளியே சொல்லி கொடுக்க போகிறோம். விளையாட போனோம். இதில் காயை போட்டுட்டு இதை கடந்து இப்படி போயிட்டு பேருந்து வந்து எடுத்துக்கொண்டு இந்த கூட பாயுவோம். வெளியில் மிதிக்காமல் காயை போடும் போது இதில் போட்டுட்டு கலந்து அங்கால போய் வெளியில் நின்று எடுத்துக்கொண்டு பாயும் மிதிக்கிறீங்க. ஒத்த கால் அதில் ஒத்த காலில் நின்று வந்து நின்று ஒற்ற காலில் நில்லுங்கோ. இப்போ குனிஞ்செடுங்கோ குனிஞ்சு எடுத்து வெளியில் பாயுங்கோ. வெளியில் இதில் கால் வைக்காம இனி 2ஆம் கூடத்துக்கு போட்டு 2ஆம் கூட்டில் இப்படி பாய்ஞ்சு போடுறது. இனி 2ஆவதுல போடு. 2ஆவதுல போட்டுட்டு ஓகே. இப்போ முதலாவதுக்கு பாயுங்க. முதலாவது பாய்ச்சி 3ஆவது இனி அடுத்ததுல பாயக்கூடா. கோட்லையும் முட்டை கூட. மூன்றாவது ஒன்றுக்கு பாய். 2ஆவது கால் வச்சு அவுட். எங்கால அதுக்கு விட்டதுல முதலாவது தான். நீ இன்னும் முதலாவது பாஸ் பண்ண இல்லை. எடுக்காம பாஞ்சா அவுட். கெட்டிக்காரன் இப்போ நல்லா இப்போ நாங்கள் இதை கத்திரிக்காய் போட்டு 5 நிமிஷம் ஆச்சு கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் இப்போ நல்லா ஊறி இருக்கும். இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த குழம்பெல்லாம் நல்லா ஊறி சாப்பிடக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் முதல் பாலை விட்டுட்டு ஒரு கொதிக்க நல்லா விட்டுட்டு இறக்குவோம். கொஞ்சம் முதல் பால் விடுவோம், கணக்க வேண்டாம். இது ஒரு கொதிச்சுட்டு எல்லாம் அப்படியே மெல்லிய நெருப்பில் விடுவோம். இப்போ நாங்கள் மெல்லிய நெருப்பில் அப்படியே விட்டுருக்குறோம். கொதிச்சு கொண்டு இருக்குது பாருங்க. மெல்லிய நெருப்பில் கொதிச்சு கொண்டு இருக்குது. நாங்கள் அப்படியே நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டிட்டு 10 நிமிஷம் அப்படியே திறக்காதீங்கோ, இருக்கட்டும். சூடெல்லாம் அடங்கட்டும். திறப்போம். அப்படியே திறந்து இதுக்குள்ளெல்லாம் ஊறி போய் இருக்கும் பாருங்க. நல்ல இதாக இருக்கும். சாப்பிடுக்குள்ள சோத்துக்குள்ளே போட்டுட்டு